டூடு டிவி. நடுராத்திரி ஆயிருந்துச்சு. அவினாஷ் அவனுடைய கார்ல வந்துகிட்டு இருந்தான். அவினாஷ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அங்க அக்கப்பக்கத்துல சில வீடுகள் தான் இருந்துச்சு. அவினாஷ்க்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அதனால அவன் ஹைவேல ரொம்ப ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவினாஷால கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் ரோட பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அங்க ஒரே புகை மூட்டமா இருந்துச்சு. அப்போ அவினாஷோட கார் எதுலயோ இடிச்சுது. அவன் விழுந்துட்டான். அவன் உடனே பிரேக் போட்டான். கார் கொஞ்ச தூரம் போய் அதுக்கப்புறம் நின்னுச்சு. ஐயோ, என்னாச்சு? யார் என் கார் மேலே மோதுனா? நான் யாராவது மனுஷங்க மேலே மோதிட்டேனா? நான் போய் பார்க்கணும். அவினாஷ் பயந்து போய் கார்ல இருந்து கீழே இறங்கினான். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பார்த்தான். ஐயோ, இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கு. அது போக பனிமூட்டமாகவும் இருக்கு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது விலங்கு தான் மோதி இருக்கணும். அச்சோ, ரொம்ப லேட் ஆச்சு. நான் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிட்டணும். அவினாஷ் அங்கிருந்து காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். 4 நாள் கழிச்சு அவன் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். நைட்டு 12 மணி இருக்கும். அவன் காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அவன் பார்த்தான், அவனுடைய பக்கத்து வீட்டு ஜன்னல்ல இருந்து ஒரு பொண்ணு அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவினாஷ் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டான். ஆனா அந்த பொண்ணு இப்பவும் அவினாஷோட வீட்டு கதவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நைட்டு 1 மணி இருக்கும். அவினாஷ் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் அவினாஷ் எழுந்திருச்சு கதவை நோக்கி போனான். அவன் கதவை திறந்து பார்த்ததும் வெளியே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தான். யாரு நீ? ஹலோ சார், என் பேர் தீரஜ். நான் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கேன். என் வீட்டோட பூட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, திறக்க முடியல. டூல்ஸ் இருந்தால் கொடுங்க, நான் திறக்க முயற்சி பண்ணி பார்க்குறேன். அவினாஷ்க்கு தீரஜ் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஆனா அங்கே உள்ள ஒரு பொண்ணு இருக்காளே. பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் உங்கள் மேல் மாடி ரூமில் இருக்காளே. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தேன். காமெடி தானே பண்ணுறீங்க? நான் இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கியிருக்கேன். இங்கே நான் தனியாக தான் இருக்கேன். அப்போ அவினாஷோட மனசுல நிறைய கேள்வி எழுந்துச்சு. ஆனா அவன் அது எதையுமே கேட்கல. சரி, நீ இங்கேயே இரு, நான் டூல்ஸ் எடுத்துட்டு வரேன். அவினாஷ் டூல்ஸ் எடுத்துட்டு வர உள்ள போனான். அவன் டூல்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தப்போ அங்க அந்த ஆள் இருக்கல. அவன் வெளியே வந்து எல்லா பக்கமும் பார்த்தான். ஆனா தீரஜ் அங்க எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் அவினாஷ் தீரஜோட வீட்டை பார்த்தான். அவனுடைய வீட்டு கதவு மூடி இருந்துச்சு. அவினாஷ்க்கு தோணுச்சு அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான்னு. அவினாஷ் உடனே அவனுடைய வீட்டுக்கு போகும்போது அவனுடைய பார்வை அந்த வீட்டு மாடியில இருந்த ஜன்னல் பக்கம் போச்சு. அந்த பொண்ணு இன்னும் அங்கேயே நின்றுக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவினாஷ் அதை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டான். அந்த பொண்ணு திடீர்னு அவனுடைய கார் பக்கமா கையை காட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ள போயிடுச்சு. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவினாஷ் தீரஜோட வீட்டுக்கு போனான். அவனுடைய வீட்டு கதவு சாத்தி இருந்துச்சு. அவன் காலிங் பெல்லையும் அழுத்தினான். ஆனா யாருமே கதவை திறக்கவே இல்லை. அவன் அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு போனான். அப்போ தீரஜ் எங்கிருந்தோ அங்க வந்தான். அவினாஷ் அங்க தீரஜை பார்த்து ஆச்சரியப்பட்டான். தீரஜ், நீ எங்க போயிட்ட? அந்த பொண்ணு உன் வீட்டு மேல் மாடி ரூம்ல தான் இருக்கா. அட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீட்டில் யாருமே இல்லை. என்னோட வீடு வெளியே இருந்து போட்டி இருக்கு. சரி, நான் அப்போ உள்ள வந்து பார்க்கட்டுமா? வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்க. தீரஜ் டூல்ஸை வாங்கிட்டு கதவை திறந்தான். 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. வீடெல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. வீட்டில் நிறைய இடத்துல ஒட்டடை இருந்துச்சு. தீரஜ், இந்த வீடு ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்கு? இதை பார்த்தா இந்த வீடு ரொம்ப நாளாக மூடி இருக்கு போல. ஆமாம், சரியாக சொன்னீங்க. நான் கொஞ்ச நாளாக வெளியூர் போயிருந்தேன். இன்றைக்கி தான் திரும்பி வந்தேன். சரி, நான் மேலே போய் பார்க்குறேன். சரி, போய் பாருங்க, அங்கே யாருமே இல்லை. அவினாஷ் மேலே இருக்கிற ரூம் கிட்ட போனான்.
அவன் ரூமோட கதவை திறந்தான். அவன் அங்க பார்த்தா அந்த பொண்ணு பெட்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவினாஷ் அவளை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். மேடம், நீங்கள் யாரு? தீரஜ் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் நட்டாஷா. நான் தீரஜோட மனைவி. ஆனா தீரஜ் இங்க வீட்டில் தனியாக தான் இருக்குன்னு சொன்னா. தீரஜ் இதை உங்ககிட்ட எப்ப சொன்னாரு? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி கீழே பார்த்தேன். நீங்க பொய் சொல்றீங்க. மேடம், என்ன சொல்றீங்க நீங்க? தீரஜ் 4 நாளுக்கு முன்னாடி தான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவர் இப்ப இந்த உலகத்திலேயே இல்லையே. இதை கேட்டதும் அவினாஷ்க்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவனுடைய காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் வேகமா அங்கிருந்து ஓடினான். அவினாஷ் கீழே வந்து பார்த்தா அங்க தீரஜ் இருக்கல. அப்போ திடீர்னு வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் தானாவே அடிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான குரல் வீடு முழுக்க கேட்டுச்சு. அவினாஷ் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் வீட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கும் போது கதவு தானா மூடிக்குச்சு. அதுக்கப்புறம் அவினாஷ் அமைதியா இருக்கிற ஒரு வழியில நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு சாமியார் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல போனான். அவன் அந்த சாமியாரோட சக்தியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். அவன் வேகமா ஓடி அந்த சாமியாரை பார்த்து அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். கவலைப்படாதே மகனே, உனக்கு ஒன்றும் ஆகாது, என் கூட வா. அவினாஷ் சாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் தீரஜோட வீட்டுக்கு வந்தான். சாமியார் தீரஜோட ஆன்மாவை கூப்பிட ஆரம்பிச்சாரு. எங்க இருக்க நீ? என் முன்னாடி வா. ஏன் இந்த பையனை தொந்தரவு செய்கிற? என் முன்னாடி வா. சுவாமி, மேல் மாடி ரூம்ல தான் தீரஜோட மனைவி இருக்காங்க. அவினாஷ் சாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு மேல இருக்கிற ரூமுக்கு போனான். அவங்க 2 பேரும் உள்ள போனதை பார்த்தாங்க. அந்த பொண்ணு அங்க இருக்கல. சுவாமி, அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இங்க இருந்துச்சு. என் கண்ணால நான் பார்த்தேன். அவினாஷ், நீ யாரை பார்த்தியோ அவங்க ஒரு பொண்ணு இல்லை, அது ஒரு பொண்ணோட ஆத்மா. அப்போ திடீர்னு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. திடீர்னு தீரஜ் நட்டாஷாவோட ஆன்மா அவங்க எதிரில் வந்துச்சு. ஏன் தொந்தரவு செய்கிறீங்க இவனை? அவன் உங்களுக்கு என்ன செஞ்சான்? இவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? 4 நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? நான் என் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த அவினாஷ் அவனோட கார்ல என் மேல மோதிட்டான். நான் புதருக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டேன். என் மனைவி தூக்கத்தை தாங்க முடியாம தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இருந்துட்டா. இங்க சாவுக்கு நீதான் காரணம். நாங்க உன்னை உயிரோட விட மாட்டோம். என்ன நம்பு, நான் வேணும்னே அந்த மாதிரி செய்யல. இது தெரியாம நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அது போக பனி மூட்டமா இருந்துச்சு. நீ எங்க இருந்தோ எதிர்பாராம திடீர்னு வந்துட்ட. நான் கார்ல இருந்து இறங்கி ரொம்ப தேடி பார்த்தேன். ஆனா பனி மூட்டத்துல ஒண்ணுமே தெரியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. என்ன நடந்ததோ அது அறியாமலே நடந்தது. இதில் அவினாஷோட தப்பு எதுவுமே இல்லை. விடுங்க அவனை. அவினாஷ் அவங்க கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்டான். ஆனா அந்த ஆன்மாக்கள் அவனை மன்னிக்கவே இல்லை. அப்போ தீரஜோட ஆன்மா அவினாஷை தாக்க ஆரம்பிச்சது. அது அதோட சக்தியால அவனுடைய கழுத்து பிடிச்சி மேல தூக்கிடுச்சு. அவனுக்கு மூச்சே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே சாமியார் கங்கா ஜலத்தை கையில எடுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் கிரீம் ஓம் கிரீம் நம நமக்க ஓம் கிரீம் சாமுண்டாயே ஓம் கிரீம் சாமுண்டாயே ஓம் கிரீம். சாமியார் மந்திர ஊதுறதை கேட்டதும் நட்டாஷாவுக்கு கோவம் வந்துச்சு. அவ சாமியாரை நோக்கி வந்தா. அப்போ சாமியார் அந்த கங்கா ஜலத்தை அவ மேல தெளிச்சாரு. அவ துடிக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்ததும் தீரஜ் அவினாஷை விட்டுட்டான். ஏய்
மந்திரவாதி, நீ இந்த மாதிரி செஞ்சது சரியில்லை. இப்ப நாங்க போறோம், ஆனா திரும்பி கண்டிப்பா வருவோம். ஞாபகம் வச்சுக்கோ, பழி வாங்குவோம் கண்டிப்பா. போங்க இங்க இருந்து. 2 ஆன்மாவும் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. சாமி, நீங்க என் கூட இல்லைன்னா இந்த பேய்ங்க என்னை கண்டிப்பா கொன்னுடும். இந்த தாயத்தை கட்டிக்கோ, கவலைப்படாத. இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பேய்ங்க உன்னை தொடக்கூட முடியாது. சாமியார் அந்த தாயத்தை அவினாஷ் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவினாஷ் அதை கழுத்துல மாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அவனுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல. அதான் சொல்லுவாங்கல்ல, கவனமா இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்படும். இப்பவும் அதுதான் நடந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவினாஷ் ஆபீஸ்ல இருந்து கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவன் அந்த தாயத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டான் அப்படின்னு. அப்போ அவனுடைய பார்வை கார் கண்ணாடி மேல போச்சு. கார்ல இருக்கிற பின்னாடி சீட்ல தீரஜோட ஆன்மா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அவினாஷ் பயந்து போய் பிரேக் போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய கார் கண்ட்ரோலை இழந்துருச்சு. அந்த கார் வேகமா போய் ஒரு மரத்துல இடிச்சிருச்சு. அவினாஷ் அங்கேயே இறந்துட்டான். அதுவும் சரியா தீரஜ்க்கு ஆக்சிடென்ட் நடந்த அதே இடத்துல. ஒரு நாள் சுதீர் அவனுடைய மனைவி சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போனான். அப்போ திடீர்னு வண்டி நடுவுலயே நின்னுடுச்சு. காலநிலையும் மாறுச்சு. பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சுது. அதனால ரொம்ப நேரமாயிடுச்சு. இருட்டாகவும் ஆரம்பிச்சுது. ஐயோ, இந்த வண்டி இப்போதான் நிற்கணுமா? இந்த நேரத்தில் மழை வேற. காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இல்லை. என்னங்க, மழை ரொம்ப அதிகமாக வருதுங்க. நம்ம இங்கே எங்கேயாவது தங்கிடலாமா? இந்த நைட்டில் எங்கே போக முடியும்? அக்கப்பக்கத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லிக்கிட்டே சுதீர் அக்கப்பக்கத்துல பார்த்தான். அப்போ அவனுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு வீட்ல வெளிச்சமா இருக்கிறது தெரிஞ்சது. சாந்தா, அங்கே பாரு, அங்கே ஒரு வீடு இருக்கு. அங்கே போய் பார்க்கலாம். நைட்டில் எங்கேயே இருக்கிறது நமக்கு ஆபத்து. அங்கே போனால் யாராச்சும் உதவி பண்ணலாம். சரிங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வீட்டு பக்கமா போனாங்க. பக்கத்துல போய் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய வீடா இருந்துச்சு. சுதீர் பக்கத்துல போய் கதவை தட்டினான். ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ளே எல்லாரும் தூங்குறாங்க போல. நாம இப்போ வெளியே தான் இருக்கணும். அப்போ ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. கதவு தானாவே திறந்துக்குச்சு. சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் சிலந்தி கூடு கட்டி இருந்தது. வவ்வாலுங்க கூட தொங்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீட்டை பார்த்து சாந்தா சொன்னா, எனக்கு இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வீட்டில் பல வருஷமா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சாந்தா, பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. நாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருக்க போகிறோம். விடிஞ்சதும் கிளம்பிடலாம். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்பவே கதவு தானாவே மூடிக்கிச்சு. அப்போ அங்க ஒரு வயசான பாட்டி கேண்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டிய பார்த்து 2 பேரும் பயந்துட்டாங்க. இந்த வீட்ல நான் தங்கி இருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த வீடு ரொம்ப பெருசு, அதனாலதான் இப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ரொம்பவே நினைஞ்சிருக்கீங்க. போங்க, மேல இருக்கிற ரூம்ல உங்க துணியை மாத்திக்கோங்க. அவங்க 2 பேரும் மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி கொஞ்சம் துணியை எடுத்துட்டு வந்தாங்க. பாட்டி துணி எடுத்துட்டு வந்ததை பார்த்து சுதீர் கேட்டான், பாட்டி, நீங்கள் ஒருத்தி தான் இருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட இந்த துணியெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த துணி என் புள்ளதும் மருமகளுடையதும். அவங்க இப்போ என் கூட இல்லை. நீங்க சீக்கிரமா தூங்குங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பாட்டி நம்மள எதுவும் செஞ்சிட மாட்டாங்கல்ல? அது நம்மள ஒன்றுமே பண்ணாது.
நமக்கு உதவி பண்ணியிருக்கு. எல்லா பேயும் கெட்ட பேயா இருக்காது. சுதீர் சாந்தா 2 பேரும் துணியை மாத்திட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டாங்க. சுதீர் அங்கிருந்து கிளம்புறதுக்காக காலையில எழுந்திருச்சப்போ சாந்தாவோட உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு. அவன் சாந்தா கிட்ட சொன்னா, ஐயோ சாந்தா, உன்னோட உடம்பு ரொம்ப கொதிக்குதே, அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்போ அந்த வயசான பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இரு, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. வீட்லயே மருந்து இருக்கு, நான் அதை கொடுக்கறேன், சரியா போயிடும். இல்ல, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா ஜுரம் இன்னும் அதிகமாகும். நான் தான் சொல்றேன்ல, வீட்ல இருக்கிற மருந்து கொடுத்தா உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாட்டி கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மருந்தோட வந்தாங்க. அந்த மருந்த சாந்தாவுக்கு கொடுத்தாங்க. இந்தா, இத சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியா போயிடும். பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப பாச காட்டினீங்க. உங்களோட உதவியை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் பண்றேன். சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். சாந்தாவும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா. அதுக்கப்புறம் சாந்தாவுக்கு ஜுரம் கம்மி ஆயிடுச்சு. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ சுதீர் சாந்தா கிட்ட சொன்னா, நீ போய் பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு வா, போ. சாந்தா அந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வீட்ல எல்லா இடத்துலயும் தேடினான். அப்போ ஒரு ரூம்ல அந்த பாட்டி உக்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தா. என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் அழுவுறீங்க? அந்த பாட்டியோட கையில அவங்களுடைய பிள்ளையோட படம் இருந்துச்சு. அப்போ சுதீரும் அங்க வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. இது என்னுடைய மக ரோஷன். இவன் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனான். ஒரு நாள் அவன் பொண்டாட்டி கூட திரும்பி வந்து என்கிட்ட சொன்னான், அவன் பொண்டாட்டி கூட வெளிநாட்டுல வாழணும்னு சொன்னான். இப்போ அவன் அந்த நாட்டோட குடிமகன்னு சொன்னான். என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது, ஆனா மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன், முடிஞ்சா உன்னை வந்து பாக்குறேன்னு சொன்னான். நான் ரொம்ப வயசானவ, நான் அவங்கள நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத கூட நிறுத்திட்டான். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னால நடக்க கூட முடியல. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக படியை விட்டு கீழே இறங்க பார்த்தேன், ஆனா ரொம்ப மயக்கமா இருந்ததுனால படியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அங்கேயே நான் இறந்து போயிட்டேன். அன்னையிலிருந்து இந்த வீட்டில் நான் தனியா தான் இருக்கேன். ரொம்ப வருஷமா அவனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா இன்னைய வரைக்கும் அவன் இங்க வரல. நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க, எனக்கு ஏன் புள்ள வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் போறீங்க. நீங்க அழாதீங்க, நான் அதை நிறைவேற்றுறேன். நான் உங்களோட மகனை கூட்டிட்டு வரேன். அவங்க வர வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருக்கிறோம், ஒரு மகன் மருமகளா. அடுத்த நாள் வீடு எல்லாமே ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு. சுதீர் அந்த வயசான பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி, உன் மகனோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லப்பா, என்கிட்ட அவனுடைய ஃபோன் நம்பரோ இல்ல அட்ரஸோ இல்ல. அவன் எனக்கு பணம் மட்டும்தான் பேங்க்ல அனுப்பிச்சிட்டு இருந்தான். சரி, பேங்கோட பாஸ்புக் கொடுங்க, அதை வச்சு தேடலாம். அந்த பாட்டி அவங்கிட்ட பாஸ்புக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு சுதீர் அங்கிருந்து கிளம்பிட்டான். சுதீர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா அவனுக்கு புரிஞ்சது, இது எல்லாம் அந்த பாட்டியோட வேலை அப்படின்னு. அவன் வண்டியை எடுத்துட்டு பேங்குக்கு போனான். பேங்குக்கு போனதும் அவனுக்கு பாட்டியோட பிள்ளையோட நம்பரும் அட்ரஸும் கிடைச்சிரும். அவன் அந்த பிள்ளையோட நம்பருக்கு டயல் பண்ணி சொன்னான், ஹலோ, நான் பீஜாபுரத்துலேருந்து சுதீர் பேசுகிறேன். உங்களோட பங்களாவை வாங்கணும். அந்த மாதிரி பங்களா ஒன்றுமே இல்லையே, நீங்கள் தப்பான நம்பருக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இல்லை, உங்களோட பங்களா பற்றி தான் நான் பேசுகிறேன். அதில் உங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறம் அந்த பங்களா சும்மாவே இருக்குது. நான் அதுக்கு நல்ல அமௌண்ட் தரேன்.
சுதீர் சொன்னதை கேட்டு ரோஷன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் சொன்னா, அப்படியா, சரி சரி, நான் 5 நாள்ல வரேன். அடாடா, பங்களாவை வித்து நான் பணக்காரனாக போறேன். அதுக்கப்புறம் சுதீர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட சொன்னா, உங்களோட மகன்கிட்ட பேசியாச்சு, 5 நாள்ல அவங்க இங்க இருப்பாங்க. அடுத்த வாரம் ரோஷன் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தான். கதவு திறந்திருந்ததை பார்த்து ரோஷன் சொன்னா, யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? அப்போ அந்த வயசான அம்மா தன் பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுதீர் கூட அங்க வந்தான். நீங்க ரோஷன் தானே? ஆமா, நான் தான் ரோஷன். இங்க என்ன பண்றீங்க? நான் சுதீர். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க வந்து உக்காருங்க. நான் இங்க உட்கார வரல, இந்த வீட்டை விற்க வந்திருக்கேன். சீக்கிரம் அதை பத்தி பேசுங்க. இதை கேட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல புகுந்துடுறாங்க. எவ்வளோ கெட்டவன்டா நீ! ஒரு தடவையாவது உங்க அம்மா உயிரோட இருக்காளா இல்லையான்னு கேட்டியா? அத கூட கேட்காம அவளுடைய வீட்டையும் வித்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியடா? பணத்து மேல இருக்கிற ஆசையில உனக்கு உயிரை கொடுத்த உங்க அம்மாவை கூட மறந்துட்டியாடா? பாட்டி கோவத்துல அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக இத்தனை வருஷமா இங்க காத்துட்டு இருந்தேன்டா. ஆனா உனக்கு இந்த அம்மாவோட பாசம் புரியல. என்ன என்ன மன்னிச்சிருமா. பணம் என்ன ஒரு குருடனா ஆக்கிருச்சு. அதுக்கு பின்னாடி ஓடி ஓடி உன்னையே மறந்துட்டேன். என் முன்னாடி வாமா, நான் உன்னை பார்க்கணும். இந்த வீட்லயே உன் கூடவே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ரோஷனுக்கு முன்னாடி நின்னாங்க. ரோஷன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சான். பாட்டி அவங்களுடைய பிள்ளைய பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சுதீர், உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னால என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஷன் அவனுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்றதுக்காக வந்தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிட்டில அரசின் கீழ்ப்படி ஒரு ஃப்ளைஓவர் கட்டுற வேலை ரொம்ப மும்முரமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேலையால அந்த வழிய போற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப பொறுமையா அந்த வேலை முடியறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போற பசங்க, பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு போறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்க அந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்களோ அங்க பக்கத்துல ஜனங்க வந்துட்டு போறதுக்காக ஒரு சின்ன வழி இருந்துச்சு. ஆனா அந்த வழி ரொம்ப சின்னதா இருந்ததுனால அங்க அப்பப்போ டிராஃபிக் ஜாம் ஆயிட்டே இருந்துச்சு. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்படி அந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே சிட்டில அந்த ஃப்ளைஓவருக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேத்தா அவருடைய மனைவி மற்றும் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க மகனை பாசமா கோலுன்னு கூப்பிடுவாங்க. மேத்தா கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கறதுனால அதிகமா வீட்டுல இருக்க மாட்டாரு. அவருடைய மனைவி கோலுவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு மறுபடியும் திரும்ப கூட்டிட்டு வர்றது, மார்க்கெட்டுக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மிஸ்ஸஸ் மேத்தா எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க கோலுவுக்கு சாப்பாடு செய்யணும், அவனை ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரணும். அதனால வேக வேகமா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவசரமா எல்லா வேலையும் முடிச்சு கோலுவை ஸ்கூட்டில உட்கார வச்சு ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க. கோலுவோட ஸ்கூலுக்கு போற வழி அந்த ஃப்ளைஓவர் கீழே தான் இருந்துச்சு. மிஸ்ஸஸ் மேத்தா அவசரத்துல அவங்க 2 பேரோட ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஃப்ளைஓவர் கீழே வரும்போது ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவங்க என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஃப்ளைஓவர் இடிஞ்சி எல்லாமே அவங்க மேல விழுந்துருச்சு.
அப்படி அது அவங்க மேல விழுந்ததும் அவங்க 2 பேரு அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் பார்த்து அங்கிருந்த எல்லாருமே ஓடோடி வந்தாங்க. ஆனா அப்பவே அவங்க 2 பேரோட உயிர் பிரிஞ்சிருந்தது. நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. எப்பவுமே அந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருந்துச்சு. யார் அந்த ஃப்ளைஓவர் மேல போனாலும் அந்த ஃப்ளைஓவர் கிட்ட கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இப்படி ஆக்சிடென்ட் அதிகமா ஆகுறதும் நிறைய உயிர்கள் பிரியறதும் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதனால அந்த சிட்டியோட முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல அந்த ஃப்ளைஓவர் சுத்தி சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுல எந்த விதமான கிடைக்கல அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஏன் அப்படியெல்லாம் நடக்குது, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட போனா. ஆனா அந்த பிரிட்ஜ் கிட்ட போனதும் அவளுக்கும் பயமாயிடுச்சு. அவளும் எல்லாரும் மாதிரி இறந்து போயிடுவாளோன்னு. ஆனா அவளுக்கு அங்க எதுவுமே நடக்கல. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளுக்கு ஏன் எதுவுமே நடக்கலன்னு நினைச்சா. அப்போ அவளுக்கு பின்னாடி யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நீ ஒருத்தி தான் இங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்க. அவ திரும்பி பார்த்தா. அப்போ அங்க மிஸ்ஸஸ் மேத்தா மற்றும் அவருடைய மகனுடைய ஆத்மா இருந்துச்சு. அந்த ஆத்மா அவகிட்ட சொல்லுச்சு, அவ இந்த ஃப்ளைஓவர் கீழே வரும்போது அவ மேல இந்த ஃப்ளைஓவர் இடிஞ்சு விழுந்து அவ இறந்து போயிட்டா. அவளுக்கு அவளுடைய சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியணும். அந்த ரிப்போர்ட்டர் கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அங்கிருந்து கிளம்புனான். அந்த ரிப்போர்ட்டர் வழியெல்லாம் அந்த அம்மா மகனை பத்தி நினைச்சிட்டே போயிட்டு இருந்தா. அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. அடுத்த நாள் காலையில அவ சீக்கிரமாவே ஆபீஸ்க்கு போனா. அங்க போய் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த ஆபீசரோட அட்ரஸ் தெரிஞ்சது. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பணத்துக்காக ஆசைப்பட்டு பிரிட்ஜ் கட்ட தெரியாத ஒரு மட்டமான கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்திருந்தான். அவ எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பார்க்கவே ரொம்ப பாவமா அவனுடைய சேர்ல உட்காந்துட்டு இருந்தான். அவனை பார்த்து கோவமா அந்த ரிப்போர்ட்டர் இப்படி கேட்டா, நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு மட்டமான கான்ட்ராக்டருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்ததுனால அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் இறந்துட்டாங்க தெரியுமா? அவ அவங்க 2 பேரோட போட்டோவை காட்டி நடந்த எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொன்னான். ஆனா அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். அந்த ரிப்போர்ட்டர் அவன் அழறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா. அப்போ அவன் சொன்னா, அந்த போட்டோல இருக்கிறது அவனுடைய மனைவியும் குழந்தையும். அவனுடைய பேராசையால அவங்க 2 பேரையும் அவன் இழந்துட்டான்னு சொன்னான். அவன் சொன்னா, இந்த சிட்டில இன்னும் இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க. அவங்களும் கூட பணத்து மேல பேராசைப்பட்டு இவ்வளவு கேவலமான பிரிட்ஜை கட்டுறாங்கன்னு சொன்னான். இது எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் மேத்தா மற்றும் அவனுடைய மகனுடைய ஆத்மா கேட்கும். அப்போ மிஸ்ஸஸ் மேத்தாவோட ஆத்மா சொல்லும், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கோலுவோட சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லி மிஸ்ஸஸ் மேத்தா மிஸ்டர் மேத்தாவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ அவனுடைய மகனுடைய ஆத்மா குறுக்க வந்து இப்படி சொல்லுச்சு, அம்மா அப்பா நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பாவை நீங்க விட்டுருங்க. இப்போ மிஸ்ஸஸ் மேத்தா சொன்னா, சரி நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். மிஸ்டர் மேத்தா சரின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கூட சேர்ந்து அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ப்ரூஃபை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் கட்டுறதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது. மிஸ்ஸஸ் மேத்தா அப்புறம் கோலுவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது.
மிஸ்டர் மேத்தா 6 மாசத்துல அந்த ஃப்ளைஓவர் வேலையை முழுசா முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடக்கல. ஆனா ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு வரவங்களால அங்க எப்போவாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருந்துச்சு.